நீலகிரி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தின் காரணமாகவும் ஏராளமான மக்கள் இன்றும் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. கேரளா மைசூர் பெங்களூர் போகிற ரோடு அது பிளாக் ஆகிடுச்சு, கோத்தகிரி ரோடு பிளாக் ஆகிடுச்சு, குன்னூர் ஊட்டி ரோடு பிளாக் ஆகிடுச்சு, எல்லா பக்கம் பிளாக் ஆகிடுச்சு. ஆனால் எந்த ஒரு அரசு அதிகாரியோ யாரும் இங்கே வந்து பார்க்கணுங்கிறது ஒன்றும் கிடையாது. நேற்று அமைச்சர் வந்தார், கையேந்து நின்றுட்டு இருந்தவாரு, நிற்பாங்க அமைச்சர்கள் வர்றாங்க நில்லுங்கன்னாங்க. நாங்கள் கையை கும்பிட்டு நிற்கிறோம், எங்களை என்னன்னு கேட்காம போயிட்டாங்க. வீடெல்லாம் இடிச்சு போச்சு, தண்ணி குடிக்க தண்ணி இல்ல, போக்குவரத்து எதுவுமே இல்ல. தமிழ்நாடு அரசு பார்வையிட்டு எல்லா ஏரியாவிலையுமே இந்த பக்கம் காந்திகண்டி, எமரால்டு, பாலடா, அவலாஞ்சி எல்லா ஏரியாவிலும் ரொம்ப அழிவு ஜாஸ்தி இருக்குது. தயவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும். இதுவரைக்கும் தூங்கிட்டு வந்துருச்சு இந்த ஆட்சி. இனிமேலாவது வீழ்ச்சிக்கிட்டு உடனடியாக நாம் நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுங்க, திமுக கழகத்தின் சார்பில் இந்த மாவட்டத்தில் என் தலைமையிலே ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்கும்.
இது தம்பியா, இவன் தான் மனைவி இழந்தது, புள்ளை இழந்தது. இது வந்து பையன். மனைவி மற்ற புள்ள பையனை காலையில தான் காப்பாத்திருக்கோம். புள்ள 2 என்னோட பையன் தப்பிச்சாருங்க. சொல்லுப்பா, எத்தனை மணிக்கு நைட்டு நடந்தது? 3 பேர்த்து மண்ணுக்குள்ள எடுத்தாங்கய்யா. 2 பேர் இங்கே ஸ்பாட்ல அவுட்டுங்கய்யா. இவன் மட்டும் உயிரோடு இருந்தாங்கய்யா. கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி காலில் கொஞ்சம் அடிபட்டுருக்கீங்க. இது பண்ண வச்சிருக்கீங்க. ரொம்ப பாதிச்சிருக்காங்க. ரொம்ப நாங்கள் நொந்து போயிட்டோங்க இந்த இடத்துல. இதில் கிட்டத்தட்ட ஒரு 286 குடும்பங்க இருக்குங்க, 78 வீடுங்க இருக்குங்க. அவங்க வந்து இந்த வீடெல்லாம் உடனடியாக ரிவ்யூ பண்ணி வேற இடத்துக்கு நீங்கள் போங்க. அப்படி எம்பி சார், அவங்க லோக்கல் பேப்பர். சரி, அது வேண்டியதில்லை. அது எம்பி வர்றாரு. சரிங்க ஐயா, 4 நாளைக்கு வர்றாரு. நாலு பேர் வாங்க 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 எழுந்திருப்பாங்க. வாங்க 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 ஏப்பா 5 பேருக்கு கொடுப்பாரு, மிச்சம் நம்ம கொடுப்போம். எம்பி இருந்து எல்லாரும் வாங்கிட்டு போக. பெண்கள் 4-5 பேர் கொடுங்க பிளீஸ். வாமா வாமா, பெண்கள் 4 பேர் வாங்கம்மா. வாங்க, இப்படி வா, இப்படி வாமா, வாங்கிக்கணும். அப்படி போமா, அப்படி போமா. மற்றவங்க உட்காருங்க, போங்க போங்க. எல்லாருக்கும் வருது, அப்படியே உட்காருங்க பிளீஸ் பிளீஸ். அனைவருக்கும் நன்றி. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாளை மறுநாளும் அடுத்த நாளும் இதே பகுதியில் முழுக்க இருப்பார் என்பதை தளபதி அவர்கள் தெரிவித்து சொல்லியிருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம்.
தள்ளி போடுங்க. ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்டவர்கள் இந்த முகாமில் தங்கியிருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆபத்து ஏற்பட்டது என்கிற தகவல் அறிந்ததும் மக்கள் தலைவர், நம்முடைய அன்புக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், நம்ம நம்பிக்கை நட்சத்திரம், அவரே தொலைபேசியில் அழைத்து நான் முதலில் நீலகிரி மாவட்ட மக்களை போய் சந்திக்கணும், அவ்வளவு கஷ்டப்படுகிற மக்கள் இருக்கும் பொழுது நான் சென்னையில் இருப்பதை விட பல்வேறு அரசியல் பணி இருந்தாலும் போறேன்னு வந்திருக்கிறார். அதனால முதலில் அவருக்கு எல்லோரும் நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததா இன்னும் 4 இடத்துக்கு இதே மாதிரி போகணும். அதனால ஒரு 5 பேருக்கு நம்முடைய மாண்புமிகு தலைவர் அவர்கள் இப்பொழுது நலத்திட்ட உதவிகளை வழங்குவார். மற்றதை இங்க இருந்து நீங்க வாங்கிட்டு போங்க. அப்புறம் 2 நாள் பொறுத்து நம்முடைய எம்பியும் உங்ககிட்ட வந்து அவர் அனுப்பி ராஜா அவர்களும் இங்க வந்து உங்களுக்கு பணியாற்றுவார்கிறத தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். யோகேஸ்வரி காளியம்மாள், யோகேஸ்வரி நகலேஷ், செல்வமணி, ஆபிரகாம், ஆண்டி ஷார்ட்ஸ்ல எடுத்து வச்சுக்கலாம்.
அஞ்சு 6 நாள் ஆச்சு இங்க வந்துட்டு. வீடெல்லாம் உடஞ்சு கிடக்குது சார். தண்ணி எல்லாம் போய் நின்றுட்டு சேரெல்லாம் அடிச்சு கிடக்குது. படுக்க முடியாது, தூங்க முடியாது. அதனால தான் இங்க வந்திருக்கோம். மழை விட்டு எல்லாம் பண்ண சொல்லியிருக்கு, எல்லாம் பண்ணுவாங்க, தைரியமா இருங்க, தைரியமா. சாப்பாடு, பாய், கம்பி, கட்டி, பக்கெட்டு எல்லாம் கொடுத்தாங்க. இடம் மட்டும் ஒன்றும் இல்லை, இது மாத்திரம் எங்களுக்கு வேணும். நல்லா இருக்கு. போட்டோ மேலே உட்காந்து ஹலோ ஹலோ, எல்லோருக்கும் தலைதாழ்ந்த வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நம்முடைய அன்பு சகோதரர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உங்களை பார்க்க வந்திருக்கிறார். வாக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டு வரல, உழைக்கிற மக்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்தவுடன் உடனே நான் நீலகிரிக்கு போக வேண்டும் என்று புறப்பட்டு புயல் வேகத்தில் உங்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக வந்திருக்கிறார். இது ஒரு பெரிய வரலாற்று விஷயம். நம்முடைய அருமைக்குரிய தலைவர் இப்பொழுது உங்ககிட்ட ஒரு 2 வார்த்தை பேசணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நீங்க ஆர்வமா கேட்பதால் இந்த இடத்தில் அவர் கருத்துக்களை பதிவு செய்வார் என்பதை அன்போடு தெரிவிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எனக்கு என்ன சந்தேகம்னா, பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களை பார்க்க வந்திருக்கிறேன்னா அல்லது எனக்கு ஏதோ வரவேற்பு நிகழ்ச்சி தந்திருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. நீங்க ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆக உங்களுக்கு ஆறுதல் சொல்ல, உங்களுக்கு உரிய நிவாரணம் சேருதா என்பதை பார்க்கறதுக்காக தான் நாங்க வந்திருக்கிறோம். அது உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் எங்களை மகிழ்ச்சியோட நீங்க வரவேற்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எங்க மேல ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு இல்லையா? அந்த நம்பிக்கை அடிப்படையில தான். ஏன்னா இதே ஊருக்கு நான் 35 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறேன்.
கொடியேற்றத்துக்கு இளைஞரணியின் சார்பில் திருமண நிகழ்ச்சிகளுக்கு இந்த பகுதிக்கு ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கிறேன். ஆக இன்னைக்கு உங்களை எல்லாம் நான் தேடி வந்திருக்கிறேன்னா ஏதோ ஓட்டு கேட்க அல்லது அரசியல் பேச வந்திருக்கிறேன்னு தயவு செஞ்சு நீங்க நினைச்சிடாதீங்க. நீங்க ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. எதிர்பாராத நிலையில ஒரு 5 நாட்கள் கடுமையா மழை பெஞ்சு அந்த மழையின் காரணத்தால் வெள்ளம் வந்து அதனால நீங்கள் பல நிலைகளில் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்த நிலையில நீங்கள் எல்லாம் இங்கு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறீங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தான். 8 வருஷமா தமிழ்நாட்டில் திமுக பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியாகத்தான் இருக்கு. 8 வருஷமா ஆட்சிகள் அதிமுக தான் இருக்கு. நீங்க ஒண்ணு நினைச்சு பாருங்க, திமுக ஆட்சி இருந்தப்போ, கலைஞர் முதலமைச்சராக இருந்தப்போ, இதே ராஜா அவர்கள் இந்த தொகுதியில இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் தான், ஆனால் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது, மத்தியில் அமைச்சராக இருந்தபோது கலைஞருடைய ஆட்சியை பயன்படுத்தி என்னென்ன காரியங்கள் எல்லாம் செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இதே மாதிரி அவரு ஏற்கனவே எம்பியா இருந்தப்போ, மத்தியில் அமைச்சராக இருந்தப்போ மழை வெள்ளம் வந்துச்சு. ஆக அப்போ என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் அவர் இறங்கினார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனா நான் இப்ப கேட்க விரும்புறது, விஞ்ஞான ரீதியில முன்கூட்டிய மழை வரும் என்பது ஒரு 15 நாட்களுக்கு முன்பு, 10 நாட்களுக்கு முன்பு, அதிகமான ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடியே அரசுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு எல்லா வகையிலும் உண்டு. ஆக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த ஆட்சி எடுக்கல. தொடர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும், சென்னையில இது மாதிரிதான் செம்பரம்பாக்கம் ஏரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாம, யாருக்கும் தகவல் சொல்லாம இரவு 2 மணிக்கு 3 மணிக்கு திறந்து விட்ட காரணத்தினால சென்னையே மூழ்கி போச்சு. ஒரு பெரிய கொடுமையெல்லாம் வந்துச்சு. அதுல நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போனாங்க, வீடுகள் இழந்தாங்க. இன்னும் சென்னை சரி பண்ண முடியல. அந்த நிலையில தான் இப்பவும் இருக்கு சென்னை. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒகி புயல் டெல்டா மாவட்டத்துல, அந்த ஒகி புயல்ல டெல்டா மாவட்டமே அழிஞ்சு போச்சு. விவசாயிகள் எல்லாம் நடுத்தரில் இருந்து அதான் வாழ்வாதாரத்தை இழந்த நிலையில அங்க இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்க இந்த நீலகிரி மாவட்டத்துல, குறிப்பாக கூடலூர் பகுதியில, பந்தலூர் பகுதியில, சேரம்பாடி பகுதியில இருக்கக்கூடிய இந்த வெள்ளம், இன்றைக்கு வந்து மழை வந்த காரணத்தினால பல கொடுமைகளுக்கு ஆளாகி இருக்கிறீங்க. இன்னைக்கு எல்லா இடத்திலும் நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். ஆனா இன்டீரியர்ல சில இடங்களுக்கு போக முடியல, இருட்டாயிடுச்சு. ஏன்னா எல்லா இடத்தையும் கவர் பண்ண முடியாது. ஆனா நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா அவர்கள் இங்கேயே ஒரு வார காலம் தங்கி எப்ப இதெல்லாம் தீர்வு காணப்படுமோ அது வரைக்கும் அவர் தங்கி நம்முடைய மாவட்ட செயலாளர் ஒத்துழைப்போடு இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர் எல்லாம் இங்கே இருந்து எல்லாம் ஒருங்கிணைந்து எல்லா பணிகளையும் ஏற்படுத்த போறாங்க. சென்னைக்கு போன உடனே என்னிடத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மனுக்கள் அதெல்லாம் மாவட்ட செயலாளரிடத்திலும் ராஜாவிடத்திலும் கொடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் அவங்க கலந்து பேச போறாங்க. நான் என்ன செய்ய போறேன்னா, முதலமைச்சருக்கு நான் அரசியல்லாம் பார்க்க மாட்டேன். அவர் முதலமைச்சரிடம் ஏடிஎம்கே வச்ச, நான் திமுக வச்ச, அவருக்கு கடிதம் கொடுத்தா என்னுடைய கௌரவம் குறைஞ்செல்லாம் பார்க்க மாட்டேன். உங்களுடைய கௌரவம் தான் முக்கியம், உங்களுடைய பிரச்சனை தான் முக்கியம். ஆக அவருக்கே தனிப்பட்ட முறையில நானே கடிதம் எழுதி என்னென்ன குறைகள், என்னென்ன பிரச்சனைகள் 2 நாட்கள் நான் சுத்தி பார்த்தேன். அதுக்கு பிறகு ராஜா அவர்களும் நம்முடைய மாவட்ட செயலாளர், கழக நிர்வாகிகள் எல்லாம் இங்க என்னென்ன பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு சொல்ல போறாங்க. அதையெல்லாம் தொகுத்து அவற்றையெல்லாம் தொகுத்து அவர்கள் வழங்க போறோம். உரிய நடவடிக்கை இந்த இனிமேலாவது, இதுவரைக்கும் தூங்கிட்டு வந்துருச்சு இந்த ஆட்சி, இனிமேலாவது வீழ்ச்சிக்கிட்டு உடனடியாக நாம் நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுங்க, திமுக கழகத்தின் சார்பில் இந்த மாவட்டத்தில் என் தலைமையிலே ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் வர்றேன்னு ஒரு செய்தி நேற்றைக்கு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா 3-4 மந்திரி வந்துட்டாங்க நீலகிரி இந்த மாவட்டத்துக்கு. தொடர்ந்து சுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ அதாவது நான் அதாவது ஆட்சியை செயல்பட வைக்கிறது திமுக தான். இப்போ அதை நீங்க மனசுல வச்சீங்க. ஆகவே இது வரைக்கும் 3 அமைச்சர் வந்திருக்கிறாங்க, ஆனா இங்க வரல.
ஏன் வரலன்னா அவங்க மக்களை பத்தி கவலைப்படாத நிலையில் இருக்கிறாங்க. ஏதோ தொலைக்காட்சிக்கு பத்திரிகைக்கு செய்தி கொடுக்கறதுக்காக ஒரு ரவுண்டு வந்துட்டு போயிருக்காங்க, அவ்வளவுதான். இன்டீரியலா வந்து உங்களை எல்லாம் இன்னும் சந்திக்கல. ஆக இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த ஆட்சி இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் திமுக பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லைன்னாலும் என்னைக்கும் உங்களோட தான் இருப்போம். உங்கள் பிரச்சனைகளுக்காகத்தான் நாங்கள் போராடுவோம். அந்த நிலையில தான் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆக இங்கே முடிந்தவரை நாம் நிவாரணம் உங்களுக்கு வழங்குகிறோம். ஆகவே எல்லோருக்கும் வழங்க வாய்ப்பு இல்லை, நேரம் இல்லை, இன்னும் பல இடங்களுக்கு போகணும். அதனால குறிப்பிட்ட ஒரு 5-6 பேர்களுக்கு மாத்திரம் இங்கே நிவாரணப் பொருளை மாத்திரம் வழங்க இருக்கிறோம். மிச்சம் இருக்கக்கூடியவர்கள் இருந்து பொறுமையாக இருந்து அதை வாங்கி செல்லும்படி உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு உங்கள் அன்புக்கும் உற்சாகத்துக்கும் நன்றி 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 நன்றி. வணக்கம். சார் இந்த பக்கம் சார் சார் பொம்மை எடுத்துட்டு போங்க சார். நாங்க சும்மா நிக்கலாம். நம்மளும் சேனல் கிளம்பி
எடுமா ஒரு அடி இதை மட்டும் எடு கேமரா வரும்டா கையை விட்டுறாத லைவ் போயிடுது பா வீடெல்லாம் இடிச்சு போச்சு. தண்ணி குடிக்க தண்ணி இல்ல, போக்குவரத்து எதுவுமே இல்ல. தமிழ்நாடு அரசு பார்வையிட்டு எல்லா ஏரியாவிலையுமே இந்த பக்கம் காந்திகண்டி, எமரால்டு, பாலடா, அவலாஞ்சு எல்லா ஏரியாவிலும் ரொம்ப அழிவு ஜாஸ்தி இருக்குது. தயவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும். ஒரு 20-30 வீடு, ஒரு வீட்டு மேலே இன்னொரு வீடு, ஒரு வீட்டு மேலே இன்னொரு வீடு, அப்படி திட்டு சரிஞ்சிருக்கு. ஒரு 2 வீடு இடிஞ்சு விழுந்திருக்கு. அந்த வீட்டில் போய் சரியான படிக்க நாங்கள் குடும்பம் பண்ண முடியாது. சும்மா தண்ணி வசதி இல்லை, ட்ரைனேஜிங் இல்லை, நடந்து போகிற பாதையே இல்லை. அந்த அளவுக்கு இடிஞ்சு விழுந்திருக்குது. இப்போ இது வெயில் வந்த பிறகு எல்லாம் வந்து பார்க்குறேன்றாங்க. பார்த்து எங்கெங்க என்னென்ன செய்யணுன்றத சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா அது வரைக்கும் போதுங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் செஞ்சு பண்ணி கொடுத்தாங்கன்னா போதும். இதுவரை பெய்யாத மழை இந்த மலை மாவட்டத்தில், அதுவும் இந்த அவலாஞ்சி ஏரியாவில், எமரால்டு ஏரியாவில் இதுவரை வரலாறு கடந்த மழை பெஞ்சிருக்கு. வீடு தடுப்பு சுவரை எல்லாம் இடிஞ்சு வீடு மேலே விழுந்து இதுவரை வந்து இந்த ஏரியாவில் எங்கள் ஊராட்சிக்கு உட்பட்ட வந்து ஒரு இறந்துட்டாருங்க. ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. வந்து மக்கள்லாம் வந்து இந்த மாதிரி சமுதாய கூடம், பள்ளிக்கூடம் அந்த மாதிரி இடத்துல ரொம்ப தங்கிட்டு இருக்காங்க. இப்போ நிவாரண பொருட்கள் அந்த மாதிரி கொண்டாந்து தர்றாங்க. இனி இப்போ வந்து இவங்க நாளைக்கு ஸ்கூல் டைம் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து எல்லாம் காலி பண்ண போயிடுவாங்க. எங்களுக்கு வீடெல்லாம் இடிஞ்சு எல்லாம் தரமாட்டோம் அப்படி இருக்கு. எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு வீடெல்லாம் சீரமைச்சு கொடுக்க ஒரு இது பண்ணுங்க. எங்கள் வீடெல்லாம் மண் சரிவாகி எல்லாம் வந்து வீடெல்லாம் தரமட்டம் ஆயிடுச்சு. எங்கள் ஊரில் வந்து ஒரு வழியும் இல்லை. நாங்கள் எல்லாம் வந்து முகாமத்தில் தான் தங்கியிருக்கிறோம். எதுவுமே எங்களுக்கு வழி இல்லை. இப்போ வந்து ஐயா வந்தார். ஐயா எங்களுக்கு பார்த்து ஏதோ எங்களுக்கு வீடு வாசலுக்கு சரி பண்ணி கொடுக்கணும். ஐயா வழங்கப்பட்ட பட்டா ஐயா தான் எங்களுக்கு வழங்கினாரு. அந்த பட்டாவை கலைஞர் ஐயா இருக்க சொல்ல ஐயா வழங்கினாரு. அந்த பட்டாவை வச்சு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியல. எங்கள் வீடெல்லாம் சரிஞ்சு போயிடுச்சு. பகுதி பேர் பட்டா இல்லை. எங்களுக்கு வந்து வீடும் இல்லை. வீடு மண் சரிவாகி வீடும் இல்லை. இப்போ ஐயா கிட்ட தான் வந்து எல்லாம் மனு கொடுக்க வந்தோம். எங்கள் வீடு ஏற்கனவே மண் வீடு தான் இருந்துச்சு. அந்த வீடு இடிஞ்சு அப்படியே இதாக போச்சு. எங்கள் வீட்டுக்காருக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நானும் ஹார்ட் பேஷண்ட்டு, சுகரு பேஷண்ட்டு. எங்களுக்கு ஐயா ஏதோ ஒரு உதவி பண்ணி எனக்கு ஒரு குடிச்ச ஒன்று கட்டி கொடுத்தா எனக்கு அது போதும். வீடு இல்லாத ரொம்ப இதில் இருக்கிறோம். அவரு ஊனமிட்டு ஒரு கால் கை வராது. இப்போ வந்து ஒரு பையன் வீட்டில் இருக்கிறோம். அந்த வீடு இடிஞ்சு போச்சு. போன வருஷம் மழையிலேயே அது இடிஞ்சிருச்சு. பேப்பர் கட்டிட்டு தான் அந்த வீட்டில் இருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு ஒரு குடிசைக்கு ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா எங்களுக்கு போதும். இப்போ வீடு முந்தானத்துக்கு இடிஞ்சிருச்சுங்க. சமையல் ரூம் 2 சின்ன குழந்தைங்க சார். ஒரு பொண்ணு ஒன்று, ஒரு ஆண் ஒன்று. வீட்டுக்காரர் வண்டி வேலை செய்கிறாருங்க. வெளியூருக்கு போயிருக்காருங்க வண்டிக்கு. வீடு ரோட்டு தண்ணி வந்து வீட்டுக்கு மேலே வந்து வீடு இடிஞ்சிருச்சுங்க சமையல் ரூமுக்கு. நாங்கள் 3 பேர் தான் இருந்தாங்க சார். உள்ளே இருந்தால் நாங்கள் இறந்துட்டு இருப்போங்க. நாங்கள் இங்கே வந்து தங்கியிருக்கிறோங்க சார். 1 வாரமாக ஆச்சுங்க தங்கி. எல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குங்க சார். திட்டு இடிஞ்சு கீழே போயிடுச்சு. 2 மணிக்கு நான் குழந்தை குட்டியெல்லாம் கூட்டிக்கிட்டு எங்க போவேன். வராத நாள் வந்து மிலிட்ரிக்காரர் இங்கே கூப்பிட்டு வந்து விட்டாங்க. இங்கே தான் இருக்கிறோம். வீடு அந்த திட்டு கட்டி சரிவா போய் அடுத்த வீட்டு மேலே உட்காந்துருச்சு. நாங்கள் என்ன சமயம் செய்வோம்? கட்டுறதுக்கு கூட துணி எடுக்க முடியாத பயந்துக்கிட்டு இங்கே வந்து இருக்கிறோம். ஏதோ அரசாங்கம் பார்த்து ஒரு உதவி செஞ்சால் தான் நாங்கள் போய் 2வது குடியேற முடியும்.
நீலகிரி மாவட்டத்தில் பெய்திருக்கக்கூடிய கனமழையின் காரணமாக இந்த மாவட்டமே புரட்டி போடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. எனவே இந்த மாவட்டத்தை உடனடியாக பேரிடர் மாவட்டமாக அறிவித்தால்தான் உடனடி நிவாரண மக்களுக்கு போய் சேர்ந்திட முடியும் என்று நான் கருதுகிறேன். விளைநிலங்கள் மூழ்கி மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அதற்குரிய நஷ்டஈடு வழங்கிட வேண்டும். நஷ்டஈடு வழங்குவது மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணப் பணிகளில் ஈடுபட வேண்டும். அதேபோல் இந்த மழையின் காரணத்தால் ஏறக்குறைய 6 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். அந்த குடும்பத்திற்கு உரிய நிதி வழங்குவது மட்டுமல்ல, அந்த குடும்பத்திற்கு ஒருவருக்காவது அரசு வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே இதே போன்ற ஒரு சூழ்நிலை இந்த மாவட்டத்திற்கு வந்தபோது அப்பொழுது மத்திய அமைச்சராக இருந்த இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராஜா அவர்கள்தான் அப்பொழுது மத்திய அரசின் துணையோடு தமிழகத்தில் கலைஞருடைய ஆட்சி நடைபெற்ற காரணத்தால் அந்த ஆட்சியினுடைய முழு ஒத்துழைப்போடு கூடலூர் முதல் மேட்டுப்பாளையம் வரை மழைநீர் வழித்தடங்கள் அவைகளையெல்லாம் சரி செய்து உரிய நடவடிக்கை அன்றைக்கு எடுத்திருக்கிறார்கள். ஆக அதுபோன்ற நிலையை இந்த அரசு உடனடியாக எடுத்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய நீர் ஓடுவதற்கான அந்த பாதையை சிமெண்ட் தரங்கள் அமைத்திட வேண்டும். அதேபோல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களை அவர்களை கட்டாயப்படுத்தி பலவந்தப்படுத்தி அங்கிருந்து அப்புறப்படுத்துகிற முயற்சியை கைவிட்டு அவர்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய தண்ணீர் முழுமையாக வடிகின்ற வரையில் அவர்கள் நிவாரணம் முகாம்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் முறையாக அங்கே தங்கி அவர்களுக்கு வேண்டிய உணவு மற்றும் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த பொருட்களை இந்த அரசு வழங்கிட வேண்டும். பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நானே நேரடியாக சென்று அவளுக்கு ஆறுதல் சொன்னது மட்டுமல்ல, இந்த மாவட்ட கழகத்தின் சார்பில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிவாரணப் பொருட்களையும் வழங்கியிருக்கிறோம். ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் வேகப்படுத்த வேண்டும். ஏதோ பெயருக்கு ஒப்புக்காக ஓரிரு அமைச்சர்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அனுப்பி வைத்த அமைச்சர்களோ ஏதோ புகைப்படத்திற்கும் அல்லது பத்திரிகையிலே வர செய்திகள் வர வேண்டும் என்பதற்காக ஒரு பப்ளிசிட்டிக்காக வந்துவிட்டு போயிருக்கிறார்கள் தவிர முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு முழுமையாக செல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை நேரடியாக சந்திக்காமல் ஏதோ ஒப்புக்காக சென்றுவிட்டு போயிருக்கிறார்கள். இது கண்டனத்துக்குரியது. இந்த தொடர் மழையின் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் சுமார் 350 கிலோமீட்டருக்கு சாலைகள் பழுதடைந்திருக்கின்றன. சுமார் 150 கிலோமீட்டர் நான் பயணம் செய்திருக்கிறேன். ஏறக்குறைய 150 இடங்களில் மண் சரிவும் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஊட்டி, கூடலூர், குந்தா, பந்தலூர் ஆகிய 4 தாலுகாக்கள் மிக அதிகமான அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றன. 100க்கும் மேற்பட்ட இடங்களில் சாலைகள் விரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த வெள்ளத்தை பொறுத்தவரையில் உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் இதில் முனைப்பாக தன்னுடைய பங்கை செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராஜா அவர்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதி அவருக்கென்று இருக்கக்கூடிய 5 கோடி ரூபாய், அந்த 5 கோடி ரூபாயில 3 கோடி ரூபாயை இந்த நீலகிரி மாவட்டத்திற்கு மட்டுமே
ஒதுக்கப் போவதாக அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திராவிடமணி அவர்கள் அவருக்கென்று இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினுடைய மேம்பாட்டு நிதியான அதிலிருந்து 2 கோடி ரூபாயை ஒதுக்குவதாக அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினர்கள், ராஜ்யசபா உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும், சிவா அவர்கள், TK இளங்கோவன் அவர்கள், ஆலந்தூர் பாரதி அவர்கள், இப்பொழுது புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வில்சன் அவர்கள், சண்முகம் அவர்கள், இந்த 5 பேரும் ஆளுக்கு 1 கோடி ரூபாய் ஒதுக்கி 5 கோடி ரூபாய், அதேபோல ராஜாவினுடைய மேம்பாட்டு நிதி, திராவிடமணியினுடைய மேம்பாட்டு நிதி ஒட்டுமொத்தமாக சேர்த்து 10 கோடி ரூபாய் உடனடி பணிகளுக்கு, நிவாரணப் பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் அந்த தொகையும் நிச்சயமாக பயன்படுத்தப்பட இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2 நாள் சுற்றுப்பயணத்தை பொறுத்த மட்டுமில்லாமல் நாளை மறுநாள் இன்னொரு 4-5 நாட்கள் இங்கேயே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கி எல்லா பகுதிகளுக்கும் சென்று பணிகளை இன்னும் முடுக்கிவிடக்கூடிய பணியில் ஈடுபட போகிறார். எனவே அவைகளெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, மக்களுடைய குறைகள் என்ன நிவாரணப் பணிகளில் இந்த அரசு ஈடுபடும் என்பதையெல்லாம் தொகுத்து அவர் MP, நம்முடைய மாவட்ட செயலாளர், இங்கே இருக்கக்கூடிய MLAக்கள் எல்லாம் நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் சந்தித்து அதை வலியுறுத்த இருக்கிறார்கள். அத்தோடு நிறுத்தாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் என்கிற முறையில் நான் சென்னைக்கு சென்றவுடன் 2 நாட்களாக நான் செய்த ஆய்வு, அதேபோல் நம்முடைய மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்திருக்கக்கூடிய ஆய்வின் அடிப்படையில் நானும் அவைகளெல்லாம் தொகுத்து முதலமைச்சருக்கு நேரடியாக செல்லக்கூடிய வாய்ப்பில்லை என்று சொன்னாலும் கடிதம் மூலமாக, அந்த மனுக்கள் மூலமாக அவைகளெல்லாம் நான் அனுப்பி வைத்து உரிய நடவடிக்கை எடுக்க இருக்கிறேன். அதில் நீங்கள் சொன்ன அவலாஞ்சியினுடைய மின் ஊழியர்கள் பிரச்சனை குறித்து அதில் நிச்சயமாக நான் எடுத்து சொல்லுவேன். இறந்து போனவங்களுக்கு தலா 1 லட்சம் பகுதியாகட்டும், மற்ற பகுதியாகட்டும் நிறைய பேர் வீடு வருவாய்த்துறை அந்த இடத்துல தான் இருக்கு சார். இப்போ இந்த நிலச்சரிவு பாதிக்கப்பட்ட இடமும் வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடத்துல தான் ஆயிருக்கு. பட்டா இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கான வீடு கட்டுவதற்கான பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அதை தீர்ப்பதற்கான அதே இடத்துல வீடு கட்டுவதற்கான நடவடிக்கை நீங்க எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா, இது அரசு செய்ய வேண்டிய வேலை. இதெல்லாம் அரசுகிட்ட நாங்கள் நிச்சயம் வலியுறுத்துவோம். நாங்கள் கொடுக்குற கோரிக்கை மனுக்களில் அதையும் சேர்த்து கொடுப்போம். அது மட்டும் இறந்தவருடைய குடும்பத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு குடும்பத்திற்கும் 1 லட்சம் ரூபாய் நிவாரண தொகையும் வழங்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தின் காரணமாகவும் ஏராளமான மக்கள் இன்றும் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. கேரளா மைசூர் பெங்களூர் போகிற ரோடு அது பிளாக் ஆகிடுச்சு, கோத்தகிரி ரோடு பிளாக் ஆகிடுச்சு, குன்னூர் ஊட்டி ரோடு பிளாக் ஆகிடுச்சு, எல்லா பக்கம் பிளாக் ஆகிடுச்சு. ஆனால் எந்த ஒரு அரசு அதிகாரியோ யாரும் இங்கே வந்து பார்க்கணுங்கிறது ஒன்றும் கிடையாது. நேற்று அமைச்சர் வந்தார், கையேந்து நின்றுட்டு நிற்பாங்க, அமைச்சர் வராங்க, நில்லுங்கன்னாங்க. நாங்கள் கையை கும்பிட்டு நிற்கிறோம், எங்களை என்னன்னு கேட்காம போயிட்டாங்க. மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் ஜூன் ஜூலை மாதங்களில் பெய்ய வேண்டிய தென்மேற்கு பருவமழையானது மிக தாமதமாக பார்த்தோம்னாக்கா கடந்த 7 நாட்களாக பெய்தது. இந்த மழையின் காரணமாக பார்த்தீங்கன்னாக்கா 15 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு 91 சென்டிமீட்டர் மழை அளவு வரைக்கும் நீலகிரியில் பதிவாகியிருந்த நிலையில் ஏறத்தாழ 4000 ஏக்கருக்கு மேலே மலை காய்கறிகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. அதே போல் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த 3 சாலைகள் தமிழ்நாட்டிலிருந்து கேரளா செல்லும் சாலை முழுவதாக துண்டிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் இது வரைக்கும் அரசு அதிகாரிகளோ இல்ல ஆளுங்கட்சி சார்ந்தவர்களோ இது வரைக்கும் மக்களுக்கு எந்த ஒரு நிவாரணமும் அறிவிக்காத சூழ்நிலையில் தற்போது திமுக தலைவர் 2 நாட்களாக நீலகிரியில் ஆய்வு மேற்கொண்டு ஏறத்தாழ MLA நிதி, MP நிதி, மேலவை உறுப்பினர்கள் நிதி என ஏறத்தாழ 10 கோடி ரூபாய் நீலகிரிக்கு ஒதுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. தற்போது இங்க பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். 300-400 இடத்துல நிலச்சரிவு ஆயிடுச்சு. கேரளா மைசூர் பெங்களூர் போகிற ரோடு அது பிளாக் ஆகிடுச்சு, கோத்தகிரி ரோடு பிளாக் ஆகிடுச்சு, குன்னூர் ஊட்டி ரோடு பிளாக் ஆகிடுச்சு, எல்லா பக்கம் பிளாக் ஆகிடுச்சு. ஆனால் எந்த ஒரு அரசு அதிகாரியோ யாரும் இங்கே வந்து பார்க்கவங்க ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஒரு என்னென்னு கேட்கறோம் இல்லை. இன்னும் 2 அமைச்சர்லாம் வந்திருக்காங்க, 3 அமைச்சர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த அமைச்சரும் எவனும் வரல. அதே மாதிரி எந்த அதிகாரி இங்கே பார்க்கவே இல்லை. எல்லாம் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் அந்த மாதிரி நிலைமையில் இங்கே இருக்குதுங்க. பூரா விவசாயி எல்லாம் கம்மியாண்டா ஒவ்வொருத்தருக்கு கம்மியாண்டா 5-5 லட்ச ரூபா லாஸ் ஆகி கிடக்குதுங்க. இதே யாரும் பார்க்கல. ஆனால் இன்னைக்கு தளபதியார் வந்திருந்தார், ஸ்டாலின் வந்திருந்தாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு
அவர் வந்து எம்எல்ஏ ஃபண்டுலேருந்து எம்பி ஃபண்டில் மற்றபடி மேலே ஃபண்டுலேருந்து ஒரு 10 கோடி ரூபாய் வந்து அனுப்பிச்சிருக்காரு. அது எங்களுக்கு ஒரு இதாக இருக்குது, ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம். அதாவது 8 நாட்களாக பெய்த மழையில் ஏறத்தாழ 3000 ஏக்கருக்கு மேல் காய்கறிகள் வந்து நாசமாக இருக்கும் சூழ்நிலை. இது வரைக்கும் வந்து தனி குழு அமைச்சு இதை வந்து ஆய்வுக்கூடி மேற்கொள்ள என்பது வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களின் வேதனையாக இருக்குது. 2 நாட்களாக வந்து திமுக தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆய்வு மேற்கொண்டு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்று அறிவிச்சிருப்பது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் ஆறுதலை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வாரம் நீலகிரி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் நாசமாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பலரின் வீடுகளும் அடிச்செல்லப்பட்டிருக்கு. அந்த கனமழை வெள்ளத்தின் காரணமாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக பயிரிடப்பட்டிருக்கக்கூடிய கேரட், பீட்ரூட் உள்ளிட்ட அனைத்தும் நாசமாகி இருப்பதாகவும், ஏன்னா தங்களுக்கு பல லட்சம் ரூபாய் விலை கிடைக்காமல் பல்வேறு சிரமத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. இங்கதான் அந்த விவசாய நிலங்கள் தான் முழுமையாக பாதிக்கப்பட்ட நிலங்களாக இருக்கு. அதாவது அடித்து வரப்பட்ட வெள்ளத்துல இங்க இருக்கக்கூடிய நிலம் முழுவதுமே வந்து நாசமாக இருக்கக்கூடிய கண்கூடாக பார்க்க முடிகிறது. அறுவடைக்கு தயாராக இருந்த அனைத்து பொருட்களும் நாசமாக இருப்பதாக தெரிவிக்கிறாங்க. உடனடியாக தமிழக அரசாங்கமானது தங்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும். தங்கள் பாதிக்கப்பட்ட நிலங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 5 லட்சமாவது நிவாரணம் வழங்க வேண்டும் என்று இவர்கள் கோரிக்கை வைத்திருக்காங்க. இவர்கள் கோரிக்கைகளை தமிழக அரசாங்கம் செவித்தாழ்த்தி கேட்குமா என்பது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு. அமைச்சர்கள் 3 அமைச்சர்கள் வெள்ள சேதங்களை பார்வையிட வந்ததாகவும், ஆனால் அவர்கள் தங்கள் பகுதிகளுக்குள் உள்ளே வராமலே வெளியே சென்று விட்டதாம் தங்கள் குறைகளை கூட அவர்கள் கேட்கொள்ள அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க. மேலும் பலர் இதே போன்று அவர்களுடைய வீடுகளை இழந்தும் நிலங்களை இழந்தும் பெரும் தவிச்சுக்கிட்டு இருக்கிறதா தெரிவிக்கிறாங்க. அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை என்னன்னு கேட்போம். நேற்று அமைச்சர் வந்தார், கையேந்து நின்றுட்டு இருந்த வரும் நிற்பாங்க, அமைச்சர்கள் வர்றாங்க நில்லுங்கன்னாங்க. நாங்க கையை கும்பிட்டு நிக்கிறோம், எங்களை என்னன்னு கேட்காம போயிட்டாங்க. நாங்க எப்படி நாங்க டெய்லி கூலி வேலைக்கு போனாதான் சாப்பிட முடியும். கூலி வேலை செஞ்சு அந்த வீடு நாங்கள் அப்படி குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து வாங்கணும். அந்த நிலைமையில இருக்குங்க. நீங்க அந்த வீட்டை பார்த்துட்டு நீங்க வீடியோ எடுத்து கொடுங்க. அது சேதாரம் ஆகி 4 நாள் ஆச்சு, என்னன்னு கூட கேட்கல. என்ன ஏதுன்னு போய் நாங்களாம் போய் மனு கொடுக்கலாம், இது பண்ணலான்னு அதை பற்றி என்னன்னு கூட கேட்கறது இல்லை. எங்களுக்கு இப்போ 4 நாளாக நாங்கள் வெளி சைடு தான் போய் சாப்பிட்ருக்கோம். ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கோம், அந்த 4 பேர் வெளியே போய் சாப்பிட முடியுங்களா? எங்களுக்கு வீடு எல்லாம் தண்ணி பூந்து அந்த கிணறெல்லாம் உடஞ்சி உள் சைடு கொஞ்சம் இல்லைங்க, எல்லாம் உயிர் சேதம் தான் இருக்கும். ஏதோ மெத்த வீடு இருந்ததுனால மேலே ஏறி எல்லாத்தையும் கற்றுனோம், எல்லாம் வந்து காப்பாற்றினாங்க. இந்தாண்டு இருக்கவங்க வந்து காப்பாற்றினாங்க. இருந்தாலும் எங்களுக்கு எந்த ஹெல்ப் ஒன்றுமே பண்ணலைங்க. இதுவரைக்கும் தூங்கிட்டு வந்துருச்சு இந்த ஆட்சி. இனிமேலாவது வீழ்ச்சிக்கிட்டு உடனடியாக நாம் நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுங்க, திமுக கழகத்தின் சார்பில் இந்த மாவட்டத்தில் என் தலைமையிலே ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்கும்.